வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இந்த ரூட்டுக்குள்ளே நம்பர் கொடுத்துட்டு பல ரூட்டுகள் தொடர்ந்து வந்தால் அந்தமாரி சம்மெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில். அந்த சம்மெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா என்ன பண்ணலாம், மல்டிப்ளை கொடுத்தா என்ன பண்ணலான்றத பார்த்துருவோம். முதல்ல வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து அதை காரணி எடுக்கணுமா, அப்போது 6ன்றதுக்கு காரணி எடுத்துடணும். எதை பொறுத்து எடுக்கணும்னா அந்த ரூட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எந்த நம்பர் கொடுக்கலன்னா 1 இருக்கிறதா அர்த்தம், சரிங்களா? அப்போது 1 பொறுத்து காரணி எடுக்கணும். அதாவது காரணி எடுக்கிறதுக்கான வித்தியாசம் வந்து 1ன்னு வரணும். இப்போது 3 × 2க்கு காரணி எடுத்திங்கன்னா அதுக்கான வித்தியாசம் 1ன்னு வந்துடும். அப்போது நம்ம கொடுத்துருக்கிற கேள்விக்கான காரணி இதுதான், சரிங்களா? இப்போது ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருக்காங்களான்றதை பார்க்கணும். ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அப்போது பெரிய எண் போட்டுக்கணும். அப்போது இந்த முதல் கேள்விக்கு இதுதான் வந்து பதில், 3ன்றது தான் பதில். இதே வந்து இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன எண்ணை போடணும். இங்கே வந்து சின்ன எண்ணை வந்து 2, அப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து 2 தான், சரிங்களா? அடுத்து பெருக்கல்ல கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பெருக்கல்ல கொடுத்தாங்கன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்கிற நம்பரே தான் வந்து அதுக்கான பதில். அதாவது 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 வரும், 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5 வரும், சரிங்களா? அப்போது அது பிரச்சனை இல்லை. இதே வந்து இன்ஃபினிட்டி கொடுக்காம குறிப்பிட்ட எண், அதாவது 3 வாட்டியோ இல்லை 4 வாட்டியோ கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி போடலான்னா, கொடுத்துருக்கிற 3 வந்து அப்படியே வந்துடும் கீழே, சரிங்களா? உள்ளே இருக்கிற எண்ணெய் வந்து அப்படியே கீழே வந்துடும், அது பிரச்சனை இல்லை. இப்போ அடுக்கில் போடணும். அடுக்கில் போடணும்னா ரூட்டில் வந்து கியூப் ரூட் கொடுத்துருவாங்களா ஸ்கொயர் ரூட் கொடுத்துருவாங்களான்னு பாருங்கள். எதுவுமே கொடுக்கலனா அது வந்து ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் சொன்னோம். அப்போ 2ன் அடுக்கு அடுக்கில் வந்து எத்தனை நம்பர் போடணும்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து போடணும். இங்கே வந்து 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2ன் அடுக்கு 5 வரும், சரிங்களா? இது போட்டிங்கன்னா 2ன் அடுக்கு 5 வந்து 32ன்னு வரும், சரிங்களா? உங்களுக்கு 32ன்னு வரும். அது வந்து 3 போட்டுக்குங்க. மேலே ஒரு எண்ணு கீழே ஒரு எண்ணு வரும்னு, அது கீழே வர எண்ணு தான் 32ன்ற எண்ணு, சரிங்களா? மேலே வர வேண்டிய எண்ணு வந்து 32ல் 1 மைனஸ் பண்ணிக்கணும், 31ன்னு வரும், சரிங்களா? இதுக்கான பதில் வந்து 3ன் அடுக்கு 31/32ன்றது தான் வந்து இதுக்கான பதில். இதே வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து 3 தான் பதில். நம்ம வந்து கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? பார்க்காம இந்த இன்ஃபினிட்டி கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து 3ன் அடுக்கு 31/32ன்றது தான் வந்து பதில். அதாவது இன்ஃபினிட்டி கொடுக்காம இருந்தாங்கன்னா, இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளே கொடுத்துருக்கிற எண்ணே தான் வந்து அதுக்கான மதிப்பு, சரிங்களா? அதை தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இதே வந்து நம்ம அவசரத்தில் இன்ஃபினிட்டி கொடுக்கலன்றதுனால டாட் வச்சுருந்தாலும் இன்ஃபினிட்டி தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி கொடுத்தாலும் இன்ஃபினிட்டி தான், சரிங்களா? கொடுத்துருக்கிற நம்பரே வந்து ஆன்சராக வரும். இதே வந்து கொடுக்கலனா இந்த மாதிரி 3ன் அடுக்கு 31/32ன்ற மாதிரி ஆன்சர் வரும், சரிங்களா? இந்த வீடியோக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.